Hi, I'm Manimegli Vijayarangan. I'm fine and I'm in the pink of health and I'm sure even you all are in the pink of health too. நான் நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இது வந்து ஏற்கனவே இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் நிறைய வியூவர்ஸ் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் கேட்டாங்க. ஸோ ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தோஸ் அவங்களுக்காக இது திரும்பவும் நாங்கள் பண்ணுறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ரெண்டு பார்ட்டாக பண்ணலான் இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஐ கிவ் த ரூல்ஸ். இதுக்கு முக்கியமானது ரூல்ஸுங்க. அந்த ரூல்ஸ் மட்டும் யூ லிட்ரலி மக் அப். ஏன்னா இந்த செகண்ட் ஒன் ஐ வில் கிவ் வித் த சென்டென்ஸ் செகண்ட் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு உடனே செகண்ட் பார்ட் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும், தப்பே வராது. அதுவும் இல்லாமல் இது இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்டாக அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன்னா நீங்கள் அதை போய் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது ஒரு சில மாற்றங்கள் வரும், அதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ அந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அதனால் சேஞ்ச் டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா பயந்துடாதீங்க, அது இட்ஸ் அன் அதர் டேர்ம். ஓகே ஃபர்ஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 4 பாயிண்ட். வென் யூ ஆர் சேஞ்சிங் ஃப்ரம் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் 4 பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் பங்க்சுவேஷன் இருக்கும், கொட்டேஷன் இருக்கும், ஓப்பன் கோட்ஸ் அண்ட் க்ளோஸ் கோட்ஸ் இல்லையா, அது இருக்கக்கூடாது இன்டைரக்ட் ஸ்பீச்சில். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நோ பங்க்சுவேஷன். செகண்ட் வந்து when you are changing to indirect speech tense மாறும். அது என்ன எப்படி மாறும்ன்றதை நான் I'll put it in a nutshell, ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் வந்து ப்ரோனவுன்ஸ் மாறும். அதாவது யார் யார்கிட்ட சொன்னால் இவன் அவன் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே மாறும், ஹீ ஷீ எங்கே எது வரும்ன்ட்டு. அடுத்தது adverbs, அதாவது டுடே will change to that day, tomorrow, the next day, அதெல்லாம் தான் adverbs. ஸோ இந்த 4 சேஞ்சஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் அபவுட் த ரிப்போர்ட்டிங் வேர்ப். இது வந்து எப்போவாவது கேட்பாங்க கொஸ்டின்ஸ், பட் இருந்தாலும் சொல்லி தரும்போது எல்லாம் கிளியராக சொல்லி கொடுத்துடணும் இல்லையா நாங்கள். அதனால ரிப்போர்ட்டிங் வேர்ப்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ், ராம் செட் டு மீ, கமா ஓப்பன் கோட்ஸ், ஐ வாண்ட் யுவர் நோட் புக் டுடே, க்ளோஸ் த கோட்ஸ், ஃபுல் ஸ்டாப். இதான் ஒரு சென்டென்ஸ். இப்போ ராம் செட் டு மீ அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த செட் அந்த கொட்டேஷன் மார்க் வெளியில வருது பாருங்க, பங்க்சுவேஷனுக்கு வெளியில, அந்த செட் தான் ரிப்போர்ட்டிங் வேர்ப். ராம் செட் டு மீ ஐ வாண்ட் யுவர் நோட் புக், அந்த வாண்ட்ன்றது ரிப்போர்ட்டிங் வேர்ப்ல, அந்த பங்க்சுவேஷனுக்கு வெளியில வர்றது தான் ரிப்போர்ட்டிங் வேர்ப். எதுக்கு ரிப்போர்ட்டிங் வேர்பை பத்தி இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் இது மாதிரி வரும், ராம் சேஸ் டு மீ வித்இன் கோட்ஸ் ஐ வாண்ட் யுவர் நோட் புக் டுடே. அப்போ அங்க சேஸ் என்ன டிஃபரன்ஸ்? says வந்து present tense, said வந்து past tense. So noteworthy point is, if the reporting verb is in present tense, tense will not change. நான் 4 changes சொன்னேன் இல்லையா, punctuation, tense, pronoun and adverb. அதுல if the reporting verb is in present tense, tense மட்டும் மாறாது. ஆனா if the reporting verb is in past tense, இந்த 4 சேஞ்சஸும் இருக்கும், டென்ஸும் மாறும். அவ்வளவுதான், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Ram said to me, I want your notebook today. Ram told me that he wanted my notebook that day. So இங்க பாத்தீங்கன்னா I வந்து மாறுது, ஹியா, want வந்து wanted னு மாறுது, your வந்து mine மாறுது, today வந்து that day வா மாறுது. So second one, Ram says to me, I want your notebook today. So Ram says to me that he wants my notebook that day. இங்க பாத்தீங்கன்னா I மாறி இருக்கு, ஹியா, your வந்து மையா மாறி இருக்கு, அப்புறம் today that day வா மாறி இருக்கு. ஆனா want மட்டும் wanted னு மாறல, wants, that he wants present tenseலயே இருக்கு. So if the reporting verb is in present tense, tense alone will not change. அதுக்கான எக்ஸாம்பிள் இது. So reporting verb எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? present tenseல இருந்தா டென்ஸே மாறாது, பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா ஃபுல்லாவே மாறும். ஓகே இஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ் எவ்ரிதிங் வில் சேஞ்ச், டென்ஸ் வில் சேஞ்ச் சொன்னேன் இல்லையா. எந்த டென்ஸ் என்னவா மாறும்ன்றத I'll put it in a nutshell, ஈஸியா சொல்றேன். இதுக்கு முன்னாடி டென்ஸ் வீடியோஸ் பாத்தீங்களா? ஏன்னா ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனே அது என்ன டென்ஸ்ன்றது உங்களுக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட தெரியணும். அப்பதான் இந்த ஆக்டிவ் பாசிவ் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்லாம் ஈஸியா படிக்க முடியும். ஓகே ஸோ டென்ஸ் படிக்காதவங்க அதை ப்ளீஸ்
இன்னொரு வாட்டி பார்த்து தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் when you are changing to indirect speech அது simple past மாறும். ஓகே, ஸோ simple present tense will change to simple past. அதே மாதிரி direct speechல present continuous means it will change to past continuous in indirect speech. அதே மாதிரி present perfectல வந்தால் past perfect. கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன், present வந்தால் past மாறும். ஓகே, நெக்ஸ்ட், டைரக்ட் ஸ்பீச்சில் past tense வந்தால் past perfectா மாறும். past continuous வந்தால் past perfect continuousா மாறும். I repeat, direct speech to indirect speech மாற்றும் போது present tense simple present, present continuous, present perfect வந்து மாறும்போது past மாறும். இப்போ direct speech ஒரு காலம், indirect speech இன்னொரு காலம். present tense will change to past tense சொல்லியிருக்கேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து auxiliary verbs பார்ப்போம். am வந்தால் was மாறும், is was மாறும், are வந்தாலும் where மாறும். இப்போ மெயின் verbs இருக்கு இல்லையா, இப்போ sing அது மாதிரி singன்னு வந்தா sang, eat வந்தா ate, go வந்தா went அது மாதிரி மாறும். ஓகே, நெக்ஸ்ட் present continuous will change to past continuous சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ is singing அப்படின்னு வந்தா was singing, am singing, இப்போ I am singing வந்ததுன்னா was singing தான் மாறும். இப்போ are singing வந்தா were singing. நெக்ஸ்ட் வந்து present perfect will change to past perfect. அதாவது has have அது நான் வச்சுக்கோங்க, has have வந்தா had ன்னு மாறும். has sung அப்படின்னு வந்தா had sung, have sung had sung அப்படின்னு மாறும். ஓகே, அடுத்தது past tense வந்தா என்னன்னு சொல்லியிருக்கேன், past perfectா மாறும்னு சொல்லியிருக்கேன். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா present perfectடும் past perfectா மாறும், past tenseம் past perfectா மாறும். அதை நான் வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ sang அப்படின்னு வந்ததுன்னா சென்டென்ஸ்ல டைரக்ட்ல when it changes to had sung. அதே மாதிரி was அப்படி வந்தா had been, where had been. நெக்ஸ்ட், past continuous will change to past perfect continuous. அதாவது was singing, were singing அது மாதிரி வந்தா had been singing னு வரும். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் was வந்தாலே had been, ஸோ அதை நாம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், will change to would, shall will change to should, can will change to could, may will change to might. இதெல்லாம் changes. இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து it doesn't change. எதெல்லாம் it doesn't change will see. இப்போ டைரக்ட் ஸ்பீச்ல past perfectல ஏற்கனவே வந்திருந்தா when you are changing to indirect speech அது it will be same, அது மாறாது. இப்போ had sung அப்படின்னு இருந்ததுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல had sung தான் வரும், வேற எதுவும் மாற முடியாது இல்லையா. has have இருந்தா had மாறும், பட் had இருந்தா had-ஆவே தான் இருக்கும். அதே மாதிரி past perfect continuous had been singing இருந்தா even that will be same, had been singing. அதே மாதிரி would அது மாதிரி வந்து இப்போ will change to would, ஆனா would வந்தா wood-ஆ தான் இருக்கும். அதே மாதிரி could இருந்தாலும் could-ஆ தான் இருக்கும். அது நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் certain things, universal truths and proverbs இது ரெண்டும் வந்தா கூட it won't change. அது என்னன்னு நான் சென்டென்ஸோட சொல்றேன். The teacher said honesty is the best policy. அப்படி மாற்றும் போது இஸ் தான் வாஸா மாறுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாற்றக்கூடாது. The teacher told that honesty is the best policy. அதே மாதிரி the teacher said earth revolves around the sun, அது universal truth. The earth revolved around the sun சொல்லக்கூடாது. So the teacher told that the earth revolves around the sun. ஸோ இது வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து adverbs பார்ப்போம், அதாவது எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு. Here will change to there, now, then, ago, before, today, that day, tonight, that night, yesterday, the previous day, last night, the previous night, tomorrow, the next day, next week, the following week, thus, so, this, that, these, those, come, go. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக கொடுத்து அதை மாற்றும் போது எப்படி அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும்னு காமிப்பேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ராம் சேஸ் ஐ டிரைவ் கார் வெரி வெல். இந்த சென்டென்ஸில் பாருங்க, சேஸ் தான் ரிப்போர்ட்டிங் வேர்ப்.
and the reporting verb என்ன tenseல இருக்கு? Present tense. So the tense will not change. ஆனா மத்த எல்லாமே மாறும். பாருங்க, Ram says that he drives car very well. So I வந்து he-ஆ மாறி இருக்கு. ஆனா drive வந்து drives, அதே present tense தான். ஏன்னா reporting verb is in present tense. அதே மாதிரி reporting verb future tenseல இருந்தாலும் present perfectல இருந்தாலும் இதே rules தான், tense மாறாது. ஓகே, reporting verb past tenseல இருந்தால் மட்டும்தான் tense மாறும். நெக்ஸ்ட், Ram will say, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். I drive car very well. இங்கேயும் பாத்தீங்கன்னா will say, that is in future tense, reporting verb. So how will it change? Ram will say that he drives car very well. Next, Ram said I drive car very well. இங்க என்ன difference? Reporting verb is in past tense. So tense also will change. அப்புறம் verb என்ன tenseல இருக்கு? Drive, present tense. So simple present will change to simple past. Ram told that, said can change to told. Ram told that he drove car very well. இப்போ புரிஞ்சிருக்கா? இப்போ அடுத்தது, Ram said I am driving car very well. இது என்ன tense? Present continuous. So how will it change? It will change to past continuous. Ram told that he was driving car very well. அடுத்தது present perfect. Ram said I have driven a car. Ram told that he had driven a car. Here present perfect has changed to past perfect. இப்போ அடுத்தது, Ram said I drove a car yesterday. It's in past tense. So past tense will change to past perfect. Ram told that he had driven a car the previous day. இங்க ஒன்று கவனிச்சிங்களா? present perfect is changing to past perfect. அதே மாதிரி simple past also will change to past perfect. அதை நான் வச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, indirect speech to direct speech மாறும்போது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது, Ram said I was driving a car. இது past continuous. So Ram told that he had been, was வந்தாலே had been வரும் இல்லையா? So had been driving a car. Next, Ram said I had driven a car. இது past perfect. Past perfect என்னவா மாறும்? மாறவே மாறாது. Ram told that he had driven a car. That's all. அதே மாதிரி past perfect continuous, அதுவும் மாறாது. ஏன்னா past perfect இனிமேல் மாறுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. So Ram said I had been driving a car. Ram told that he had been driving a car. Next, Ram said I will drive a car. So will change to would. So Ram said that he would drive a car. Next, Ram said I shall drive a car. Ram told that he should drive a car. Next, Ram said I may drive a car. Ram told that he might drive a car. நான் மெயினாக அந்த verb வரைக்கும் சொல்லியிருக்கேன், நிறைய அட்டாச்மெண்ட் இல்லாமல். ஏன்னா I want you to understand the tense, change in tense, அவ்வளோதான். Next, Ram said I can drive a car. Ram told that he could drive a car. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றுறது எப்படின்னு பார்த்தோம், வித் த ரூல்ஸ் இல்லையா? ஸோ ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இப்போ தேர் ஆர் 4 kinds ஆஃப் சென்டென்சஸ் இல்லையா? அது மாதிரி சென்டென்சஸ் வந்தால் எப்படி மாற்றுறதுன்றதை பார்ப்போம். ஸோ மறக்காமல் செகண்ட் பார்ட்டை பாருங்கள். only then you will have continuity. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ I'll meet you in the next video. Till then, take care. Bye-bye.